மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, இன்றைக்கு நிறைய பேர்த்துக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, அங்க பிடிக்குது, இங்க பிடிக்குது, இழுத்து பிடிச்சிருச்சு, மூட்டு வலி, முழங்கால் வலி இப்ப நிறைய. ஆமா, இது இருக்கு. ஆப்ரேஷன் அளவுக்குலாம் போகுது. முழங்கால் முட்டி தேஞ்சிருச்சு, எலும்பு தேஞ்சிருச்சு, தேய்மானம் ஆகிவிட்டது, அவன் குருத்து வலிக்குது. இந்த மாதிரி இந்த வலி பிடிப்பு இதெல்லாமே தசவாயு குற்றம்னு பேர். இதுக்கு என்ன குற்றம்? தசவாயு குற்றம். நம்ம உடம்புல 10 வாயுகள் இருக்கு. இந்த வாயு குற்றத்தினால வர்ற விஷயம். இந்த வாயு குற்றம் ஏன் வருது? இது சொல்றேன். அதாவது வாயு குற்றம் வர்றதுக்கு காரணமே சரியாக ஆய் போகவில்லை. அப்ப நீங்கள் சரியாக காய் சாப்பிடவில்லை. காய் சிறப்பாக சாப்பிட்டால் ஆய் சிறப்பாக போகும். இவ்வளவுதான் விஷயம். அப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இது காமெடிக்காக சொல்ல, இதான் உண்மையான விஷயம். அதாவது நீங்க காய்கறி உணவுல இப்ப எவ்வளவு நீங்க அதிகமா இன்னொரு விஷயம், இன்னைக்கு நிறைய மக்கள் பாஸ்ட் ஃபுட்டுன்னு போயிட்டு இருக்கீங்க. கருணை கூர்ந்த அன்பர்களே, உங்கள் உடல்நலனிலே நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும். இன்னைக்கு கணக்கு சர்வே எடுத்துங்க. இது வெளியில தெரியாம இருக்கு. நிறைய நீங்க சர்வே எடுத்து பார்க்கணும். திங்க் பண்ணி பாருங்க கொஞ்சம். இன்னைக்கு நிறைய தங்களுடைய உணவு பழக்கத்தினாலதான் நம்ம மிகப்பெரிய நோயாளிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியத்தை நாம் இழந்து கொண்டிருப்பது நாம் சாப்பிடுகின்ற உணவால் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க அங்க வாயை கட்டாம வயிற்ற கட்டாம எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாம் டாக்டர்கிட்ட போனா அவர் தான் என்ன பண்ணுவார்? ஆக இங்க நீங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். என்ன உணவு அப்படின்னா, சராசரியான உணவு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா, என்னங்க உணவு? நீங்க நல்ல எந்த உழைப்பா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையை பணியை முடித்துட்டு பசிக்குதா, சாதாரணமாக சாப்பாடு சாப்பிடுங்க. தீட்டாத அரிசி, இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை முறையில் விளைந்த நம்முடைய அதாவது உரம், பூச்சி மருந்து கலப்பில்லாத இயற்கை அந்த மாதிரி அரிசிகளை வாங்கி நீங்க சாப்பிடுங்க. இப்படி நீங்க சாப்பிட்டா உண்மையாகவே உடல்நலம் குன்றாது. சரி, இப்ப இந்த வாயுப்பிடி, இந்த வலி, இதுக்கெல்லாம் என்னங்க பண்றது? அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி உணவுகளை மேற்கொள்ளணும். அதான் விஷயமே. உணவு பழக்க வழக்கத்தை நீங்க மாத்திக்கணும். காலைல எழுந்திரிச்சோன்னே இட்லி தோசையிலேயே இப்ப காலங்கள் போயிட்டு இருக்கு. பிடித்த மாவு, பிடித்த விஷயம் ஆகவே ஆகாது. இந்த ஆகாரம் யார் யாருக்கெல்லாம் கால் பிடிப்பு, கை பிடிப்பு, முழங்கால் வலி யாருக்கு இருக்கோ அவங்க இட்லி தோசை சாப்பிடக்கூடாது. இதுதான் உண்மை. ஆமா, இட்லி தோசை சாப்பிடக்கூடாது. அப்ப என்னதாங்க சாப்பிட்றது? முக்கியமா என்னன்னு கேட்டா, அவ்வப்பொழுது சமைத்த உணவுகள் தான் சாப்பிடணும். எதுவா இருந்தாலுமே பழைய உணவு ஆகாது. அதுக்கு கைகால் பிடிப்புக்கலாம். அப்ப என்னதான் சாப்பிட்றது? நெய் கம்பல்சரியா கலந்துக்கணும். நெய் சாப்பாட்டுல இந்த அங்கங்க வாயு பிடிப்பு, வயிறு இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க சாப்பாட்டில் நெய் முதல்ல வாங்கி வச்சுங்க. சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க தேன் வாங்கி வச்சுங்க. தேன் சாப்பிட்டு 4 மணி நேரம் கழிச்சுதான் நெய் சாப்பிடணும். அதை மறந்துடக்கூடாது நீங்க. சரியா? ஆமா, தேனும் நெய்யும் ஒன்றாக இணைந்து சாப்பிடக்கூடாது, விஷமாக மாறும் என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். தேனும் நெய்யும் கலக்கக்கூடாது. தேனும் நெய்யும் சம அளவு கலந்தால் அது விஷம். அதான் நீங்க மறந்துடக்கூடாது. ஆகவே அன்பர்களே, இப்ப எந்த மாதிரி உணவு மேற்கொள்ளலாம்னா, சாதாரண உணவுகள் தான். ஆனா காய்கறியோட பாதிக்கு பாதி காய்கறி. இப்ப தட்டுல 2 கரண்டி சோறு போட்டீங்கன்னா 2 கரண்டி காய், ஏதோ ஒரு காய் இருக்கணும். கத்திரிக்காயோ, வாழைக்காயோ, வெண்டைக்காயோ, ஏதோ ஒரு காய் இருக்கணும். அப்ப இந்த வாழைக்கான்னு சொல்றீங்களா ஐயா, இதுக்கு என்ன செய்யறது? நீங்க எங்களுக்கு அந்த பிடிப்பு இருக்கு, இந்த பிடிப்பு இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. இப்படிப்பட்ட அன்பர்கள் என்ன செய்யணும்னா, காலையில 1/4 பங்கு லெமன், ஒரு லெமனை 1/4 பங்கு எடுத்துக்கணும். 200 ml அரை லிட்டர் தண்ணி, சுடு தண்ணி காய்ச்சிடணும். நல்லா காய்ச்சணும். அதுல கிட்டத்தட்ட 3 டீஸ்பூன் உப்பு கரிக்கணும் கொஞ்சம். அது 3 டீஸ்பூன் கல் உப்பு. இந்த 1/4 பங்கு
லெமன் அதில் புழிஞ்சு விட்டுறணும். இதை வெது வெதுப்பாக அதை வந்து நல்லா கொதிக்க விட்டு அதை ஆற வச்சு வெது வெதுப்பாக அந்த 1/2 லிட்டர் தண்ணி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிடணும். குடித்தா பேதியாகி சுத்தமாக டயர்டே இல்லாமல் பேதியாகும் உங்களுக்கு. அதாவது வயிற்றை சுத்தம் பண்ணும். ப்ரெஷர் இருக்குது, அது இருக்குது, ஒன்றும் கிடையாது, பயப்படவே வேணாம். எதுக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. குடிச்சிட்டு வெந்நீரும் திரும்ப ஒரு சொம்பு குடிங்க. அது தப்பே கிடையாது. வெந்நீர் அதோட தான் வெந்நீரும் குடிங்க. சும்மா நான் உப்பு தண்ணி இல்லாமல் சொல்கிறேன். உப்பு போட்ட தண்ணியும் குடிச்சிட்டும், உப்பு போட்ட தண்ணியில் என்ன போட சொல்லிங்க, லெமன் கலந்து குடிக்கணும். அதான் முக்கியம். லெமன் அது 1/2 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 1/2 லெமன் கலக்கலாம், தப்பு இல்லை. பெரியவங்க கொஞ்சம் சின்ன வயசு உள்ளவங்கலாம் அந்த லெவலுக்கு கம்மி பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. அதையும் சொல்லிடுறேன். சின்ன வயசுனா எதை சொல்கிறேன், 10 வயசுக்கு கீழே. 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகிறோம் 1/2 பழம் போடலாம், தப்பு இல்லை. 1/2 பழம் போட்டு 1/2 லிட்டர் தண்ணியை காய்ச்சி 3 பெரிய டீஸ்பூனில் 3 ஸ்பூனு வந்து கல் உப்பு போடணும். அதை உப்பு கறிக்கணும். வாயில் வச்சுன்னா அப்பா உப்பு கறிக்குது அந்த மாதிரி இருக்கணும். அதாவது 3 ஸ்பூன், அவ்வளோதான். அதாவது மிஞ்சி மிஞ்சி போனால் 1/2 லிட்டரு இதுக்கு வந்து 100 கிராம் உப்பு, 100 கிராம் உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா காய்ச்சி இதை குடித்து வயிற்றை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். மோஷன் போகும். மோஷன் போனாலும் அது டயர்டே ஆகாது. திரும்ப என்ன பண்ணுறீங்க, திரும்ப வந்து ஒரு 1/2 லிட்டரு சுடுதண்ணி, சாதாரண சுடுதண்ணியும் குடிச்சிடணும். குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் கஞ்சி வச்சு குடிங்க. எப்படி கஞ்சி வச்சு, அந்த கஞ்சியில் என்ன பண்ணுறீங்கன்னா சாமை கஞ்சின்னு பேர். அதுக்கு காலை உணவு. மூட்டு வலி முழங்கால் வலி போகிறதுக்கு சொல்கிறேன். சாமை கஞ்சி. இந்த சாமை கஞ்சியில் என்ன செய்றீங்கன்னா, பூண்டு, உரிச்ச பூண்டு ஒரு 10 பல்லு, ஒரு ஆளுக்கு சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு தேவையான சாமை அரிசி வச்சு கஞ்சி வச்சிங்கன்னா 10 பல்லு பூண்டு, 10 மிளகு, 10 சின்ன வெங்காயம் எல்லாம் அதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா காய்ச்சி இதில் வெந்தயம் போடலாம், தப்பு இல்லை. வெந்தயமும் கொஞ்சம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 25 கிராம் வெந்தயம் போடுங்க. ஒரு அளவுக்கு ஒரு 25 கிராம் கண்டிப்பாக இருக்கணும். 25 கிராம் வெந்தயம் போடணும். போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கஞ்சி சூப்பராகிடும், கம்மன்னு இருக்கும். சீரகமும் போடுங்க. அதில் எப்படி சீரகமும் போடுங்க. சீரகம் போட்டிங்கன்னா கம்மன்னு இருக்கும் அந்த கஞ்சி. நல்லா கொலைய வேக வச்சிடணும். இதை வந்து காலை உணவு பருகணும். கிழக்கு பார்த்து உட்காந்து அழகாக வந்து சுட அழகாக குடிங்க. இப்போ தொட்டுக்கு ஏன் சார் இந்த வெங்காயத்தை நீங்கள் அதில் போட சொல்லிங்களே, வெங்காயம் பச்சை வெங்காயம் இப்படி வெங்காயம் அதில் போட்டு பிடிக்காதவங்க, ஆனால் பூண்டு கம்பல்சரியாக போடணும். அந்த 10 வெங்காயத்தை வந்து கடித்து தொட்டுக்கிட்டு பச்சை வெங்காயமாக கஞ்சியை குடிச்சிருங்க. ஆக உள்ள 10 வெங்காயம் போயிடணுங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட். இது பண்ணிடுங்க. மதிய உணவு என்ன கீரையோ ஒரு கீரை கடைஞ்சிருங்க. ஆனால் எந்த காரணம் முன்னிட்டும் துவரம் பருப்பு பயன்படுத்தக்கூடாது, பாசிப்பருப்பு தான் பயன்படுத்தணும். அதுக்கு பாசிப்பருப்பு கீரை இல்லை, வெறும் பாசிப்பருப்பு. ஆனால் கம்பல்சரியாக நெய் மிக்ஸ் பண்ணணும். நெய் இருக்கணும். 1 ஸ்பூன் நெய்யாவது கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். 1 ஸ்பூன் நெய்யாவது டெய்லி உள்ளே போகணும். 2 ஸ்பூனாவது போகணும். 1 ஸ்பூனாவது கம்பல்சரியாக போகணும். இது ரொம்ப. அங்கே மிளகு நுணுக்கி அதில் போட்டுக்கணும். எப்படி மிளகு நுணுக்கி போட்டு அந்த அதில் பீக்கங்காய் நல்லா புரிஞ்சுங்க. நீர்க்காய்கள் நிறைய போடணும். அதில் நீர்க்காய்கள் நிறையா போடணும். நிறையா போட்டு அந்த சாதத்தில் வந்து காய்கள்லேயே பிணைஞ்சு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இது சாம்பார் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இல்லை சாம்பார் வைக்கணும்னு வைங்க, புளிப்பு சேர்க்கக்கூடாது, தக்காளி தான் பயன்படுத்தணும். புரியுதா? அந்த மாதிரி பீக்கங்காய், நீர்பூசணி, அதாவது வெள்ளை பூசணி, சுரக்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் கலந்துக்குங்க. இதில் வந்து நார் சத்துள்ள முருங்கைக்காய், நூக்கள், இதெல்லாம் நீங்கள் கலந்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு பீட்ரூட்டு, கேரட்டு பீட்ரூட்லாம் 2யும் மிக்ஸ் பண்ணியே நீங்கள் சாப்பிட்லாம், பொரியல் பண்ணி. தேவைக்கு மேலேயே அதாவது வயிறார சாப்பிட்லாங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு சுகர் இருக்குது, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னா, எல்லாத்துலேயும் வெந்தயத்தை மிக்ஸ் பண்ணிங்க. தாளிக்கிறதுக்கு பூரா வெந்தயத்தை போடுங்க. புரியுதா? எல்லா காய்கறிலையும் நல்லாவே 25 கிராம் வெந்தயத்தை கொட்டி நல்லா இது பண்ணுங்க. அது ஒரு சுவையாக இருக்கும். அது சாப்பிட உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையெல்லாம் வராது, ரொம்ப சுவையாக இருக்கும். வெந்தயத்தை எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிடுங்க. வெந்தயத்தை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுகரை குறைத்து விடும். நீங்கள் தாராளமாக கிழங்கு சாப்பிட்லாம். எப்படி? ஆமாம், இவ்வளோதான் விஷயம். அப்புறம் மதிய உணவு போனோன்னா உடனே கோதுமை இதுக்கு போயிடக்கூடாது. நாங்கள் வந்து சப்பாத்தி சாப்பிடுகிறோம், சப்பாத்திக்கே வேலை இல்லை என்கிட்ட. நீங்கள் சாப்பிட்றது வந்து இரவு என்ன சாப்பிடணும் அப்படின்னா, அதே தான் சொல்கிறேன், மீண்டும் கஞ்சி தான்.
ஏன் தெரியுமா? இந்த உளுந்தங்கஞ்சி கம்பல்சரியாக குடிக்கணும். உளுந்தங்கஞ்சி 4 மணிக்காவது வச்சு குடிச்சேன். அதான் சொல்ல வந்தேன். உளுந்தும் இந்த இது உளுந்தும் வெந்தயமும் கலந்து கஞ்சி, கொஞ்சம் வெந்தயம், முக்கால்வாசி உளுந்து, இந்த மாதிரி களிகண்டி கூட சாப்பிடுவாங்க. அதாவது உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க. இந்த உளுந்தங்களி வந்து நாட்டு சர்க்கரையோட கலக்கணும். நல்லெண்ணெய் நாட்டு சர்க்கரை கலந்து வயசுக்கு வந்தால் கொடுப்பாங்க, போன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் மிளகு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, சுக்கு மிளகு சேர்க்கணும் கம்பல்சரி. அது ரொம்ப பேர் செய்கிறதே கிடையாது. அந்த காலத்தில் சேர்த்தான் எல்லாத்துக்கும். ஏன்னா இந்த போனுக்குள்ளே இருக்கிற காற்றை வெளியாக்கணும். அது சுக்கு மிளகும் சேர்ந்துச்சுன்னா போனும் சிரமமாக இருக்கும். போனுக்குள்ளே போனது வந்ததெல்லாம் உள்ளே இருக்கும், அது பூரா வெளியாக்கிறாது. போனது வந்தது என்ன, நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப பேர் நம்ம திட்டுவோம்ல, இப்போ வந்தாங்க போகவே மாட்டாங்க அப்படின்னு. அது மாதிரி சில வாய்வான தொல்லைகள் உள்ள உட்காந்துருக்கும். அந்த போனுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்வுகள் பூரா ஓடிப்போய். அப்போ இந்த வாய்வை அகற்றுவது சுக்கு எதில் கலக்கணும்? கம்பல்சரியாக 4 மணிக்குள்ளே வெந்தயக்களி. யாரு? இந்த மூட்டு பிரச்சனை உள்ளவங்க பூரா 4 மணிக்கு வெந்தயம், உளுந்தங்களியில் சுக்கு நல்லா போடணும். சுக்கு வந்து 1 ஸ்பூன் போடலாம், தப்பு இல்லை. 1 ஸ்பூன் நல்லா சுக்கை நுணுக்கி போட்டு களி, அதாவது நாட்டு சர்க்கரை போட்டு இனிப்பாக சுக்கும் மிளகும் சேர்த்துக்கணும். அதில் மிளகும் சேர்த்து நல்லா சாப்பிடுங்க. நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது ரெகுலர் படுத்துங்க. ஒரு 15 நாள் இது மாதிரி சாப்பிடுவாங்க. இரவு உணவு வந்து கேழ்வரகு தோசை, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அடை மாதிரி எதுவாக இருந்தாலும் பருப்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி ஐட்டங்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க. அப்பப்போ அரைச்சி, அதாவது புளிப்பு ஆகாரமே, இட்லி தோசை வந்துடக்கூடாது, புளித்த உணவுகள் வந்துடக்கூடாது, புளி வந்துடக்கூடாது, இதெல்லாம் பார்த்துங்க. தக்காளி மட்டுமே புளிப்புக்கு நீங்கள் சேர்க்கணும். அது கூட அந்தந்த நேரத்துக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். இந்த மாதிரி நீங்கள் சரியாக வந்துட்டு, ஆண்கள் பெண்கள் 2 பேரும் மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கிறவங்க கருஞ்சீரகம் வந்து ஒரு 100 மில்லி நல்லெண்ணெய்க்கு கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். 50 கிராம் கருஞ்சீரகத்தை 200 மில்லி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு இரவு படுக்கைக்கு போகும்போது அது நல்லா தரையும். அதில் சுக்கும் போடணும். எப்படி? கருஞ்சீரகம், சுக்கு 1 ஸ்பூன் போட்டுறணும். அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் காலை மாலை அந்த முழங்கு எங்கெங்கே வலி இருக்கோ அங்கே தடவிக்கிட்டு வந்தீங்கனாலே என்ன ஆகும்? 15 தினங்களில் உங்களுடைய மூட்டு வலி காணாமல் போகும், முதுகு வலி காணாமல் போகும். இதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த உளுந்தங்கஞ்சி சாப்பிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயம். இதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டால், நீர் காய்கறிகள் தொடர்ந்து சாப்பிட்றது அதை விட நல்ல விஷயம். இந்த நார் சத்துள்ள முருங்கைக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, அதை விட என்ன சிறப்பு என்னன்னு கேட்டால், முக்கியமாக வந்து நூக்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே, அதே மாதிரி காலையில் இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் தேங்காய் பால் சாப்பிடலாம். சிறப்பான உணவு, சிறந்த அமிர்தம் அது. இதெல்லாம் இடையில தேங்காய் பால் நீங்கள் எப்பாவது ஒரு டைம், நான் இதில் தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கிறது என்ன நீங்கள் மிக்ஸ் பண்ணுன்னா, இந்த இதில் உள்ளவங்க ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கும், கருப்பட்டி, இந்த மாதிரி அதாவது இனிப்புக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு 1/2 ஸ்பூன் சுக்கு, ஒரு 10 மிளகு தட்டி போட்டது, இல்லை ஒரு 5 மிளகு கூட போதும். 1 டம்ளர் பால். இது வீக்லி ஒரு 2 டைம்ஸ் தான் சேர்த்துக்கணும். எங்கே இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மட்டுமே சாப்பிட்டு மாமிச உணவுகள், முட்டை ஆகவே ஆகாது, ஞாபகத்தில் வச்சுங்க. இதை தூக்கி போட்டுட்டு நான் சொன்ன அந்த சைவ உணவுகளை மட்டுமே ஒரு 15 தினங்கள் சாப்பிட்டு வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது. இந்த வாய்வான வேலை இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன், வடக்க தலை வச்சு படக்கூடாது. வாயு பத்திரம் உள்ள வடக்க தலை வச்சு படுத்தாங்கன்னா வேறு வேலையே வேண்டாம். இது தொடர்ந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும் வாயு. ஆக விளக்கே ஆயினும் வடக்காக, விஷம் குடிக்காத கூட வடக்கு பார்த்து குடிக்காதேன்னு சொல்கிறாரு சித்தர். ஆகவே வடக்கு திசை நோக்கி சாப்பிடுவதோ வடக்கு திசை நோக்கி படுப்பதோ கூடவே கூடாது. அதே மாதிரி நீங்கள் வெந்நீர் தான் குடிக்கணும், வெந்நீரில் தான் குளிக்கணும். அதே மாதிரி வாரத்தில் 2 முறை ஆயில் பாத்து கம்பல்சரியாக எடுக்கணும். அது வந்து சீயக்கா தான், சோப்பு ஷாம்பெல்லாம் போடக்கூடாது. இந்த வலி போகணும் உடம்புல அப்படின்னா இந்த படிவங்கள், சோப்பு படிவங்களோ அந்த ஷாம்பு படிவங்களோ இந்த தோலுக்குள்ளே போகக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் சரியாக செஞ்சு பாருங்க. எங்கே உங்களுக்கு வந்து மூட்டு தேஞ்சிச்சான்னு நம்ம பார்ப்போம், முதுகு தேஞ்சு போச்சான்னு பார்ப்போம். எந்த தேய்மானமும் இல்லை ஐயா. வாயு தொல்லை, எப்படி? தசவாயுகள் குற்றம், அவ்வளோதான்.
வாயு திரண்டுக்குச்சு. இதுதான் விஷயம். இதை நாம் சமன்படுத்துகிறோம், சரிப்படுத்துகிறோம், நெறிப்படுத்துகிறோம். அதற்கான உணவு தான் சொல்லியிருக்கிறோம். ஆகவே விருந்தே மருந்து, இதை விரும்பி நீ அருந்து. ஆகவே இதை வைத்தாவது சித்தர் என்ன சொல்றாரு, நான் சொல்வதை கேட்டு நீ திருந்துன்னு சித்தர்கள் சொல்றாங்க, நான் சொல்லல. ஆகவே அன்பர்களே, அற்புதமும் ஆனந்தமும் வாழ்க்கையிலே பெற்று நீங்கள் சிறப்பெய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.